சமரசம் ஐயா வணக்கம். சமரசம் ஐயா, இதில் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் தெளிவாக இருக்கிறது சமஸ்கிருதம் அப்படிங்கிறது, அதற்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. தேவாஷிஷ் பட்டாச்சாரியா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே உள்துறை இலாக்காவிற்கு கீழ் இயங்கி வரக்கூடிய லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு விண்ணப்பம் தாக்கல் செய்கிறார். அந்த விண்ணப்பம் தாக்கல் செய்ததில் அவர் ஒரு கேள்வியை ஒன்று கேட்கிறாரு. இந்தியாவில் மொத்தம் எவ்வளவு பேர் சமஸ்கிருதம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய தேதியில இந்தியாவோட பாப்புலேஷன் 144 கோடியை தாண்டிடுச்சு. பாப்புலேஷன் மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு, சரிங்களா? 144 கோடி பாப்புலேஷன் தாண்டிடுச்சு. அதுக்கு செப்டம்பர் மாதத்துல 26 அல்லது 27 தேதியில் உள்துறை இலாக்கா ஒரு பதில் கொடுத்தது. அதுல மொத்த இந்த தேசத்தில் எவ்வளவு பேர் சமஸ்கிருதம் பேசுறாங்க அப்படிங்கறத 2022 ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்த பதில் இது. 24,821 நபர்கள், சரிங்களா? இப்ப எல்லாரும் எனக்கு என்னன்னா, இங்க எல்லாரும் ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, நிஜமாலே ஹிந்தியை தான் திணிக்கிறாங்களா இல்ல சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்களான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவ்வளவுதான் எண்ணிக்கை. இதுதான் ஆக்சுவல் கரண்ட் டேட்டா. ஆனா அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கையில் சமஸ்கிருதத்திற்கு பிரதான முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க முன்னெடுக்கக்கூடிய இங்க அரசியல்ல அதிமுக உட்பட நான் சொல்றேன், முன்னெடுக்கக்கூடிய இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் இப்ப திரும்ப மக்கள் மத்தியில் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த ஃபண்டு கொடுக்காததுக்காக, இது கரெக்டான வேவா? இதுதான் கரெக்டான வேவா? முதலில் சத்தியம் டிவியில் நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக கலந்து கொண்டு என் கருத்துக்களை முன்வைப்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். நீங்க எப்ப அதிமுக இருந்து வெளியில வந்தீங்கன்னே எங்களுக்கு தெரியல. இப்ப சத்தியம் தான். அப்படியா? சத்தியம் முன்னெடுத்துக்கோ எந்த விஷயத்தையும். நீங்க அதிமுக இருந்து இன்று வெளியில இன்றே 3ஆம் தேதி நினைவு நாள்ல வெளியே வந்தேன். பொதுச் செயலாளரை போட்டாங்க, அது இன்னும் சில இதெல்லாம் இருந்துச்சு. அதனால மொழி பிரச்சனையில தேசிய மொழிகள் அத்தனையும் ஆட்சி மொழியாக வேண்டும் என்பது எங்கள் கருத்து. சரி, இதுதான் தமிழர்கள் கருத்து, தமிழ்நாட்டினுடைய கருத்து, எல்லா கட்சியினுடைய மொத்த கருத்து. அது நடக்குதா இல்லையா கேள்வி ஒண்ணு. தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் இருக்குதா, வேற மொழியே இல்லையா? குஜராத் இல்லையா, மராட்டி இல்லையா, எது எந்த மொழி இல்லை? மும்மொழி மொழின்றது வேற, எது பள்ளிக்கூடத்தில் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னோம். 2, மொழி பிரச்சனை தான் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமாக அமைந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது ஒரு காலம். அந்த காலத்தை கொண்டு 2025 வச்சுக்க கூடாது. 2025க்கு 1935க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும் போதுதான், அவினாசிலிங்கம் செட்டியார் கல்வி அமைச்சராக இருக்கும் போதுதான் தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்றால் கல்வி, இதிகாசம் என்ன இருக்கிறதோ அந்த மொழிதானே இருக்க வேண்டும். ராமாயணம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, பாரதம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, அதுதானே கல்வி மொழியாக வர வேண்டும் என்று பேசினார்கள், கேட்டார்கள், போராடினார்கள். அவினாசிலிங்கம் செட்டியார் நீதி கட்சி தான் கலாச்சார மொழிதான் ஒரு கல்வி மொழியாக இருக்க வேண்டும் தவிர இதிகாச மொழி அல்ல. தமிழ் தான் கலாச்சார மொழி, பண்பாட்டு மொழி, நாகரிக மொழி. ஆகவே தமிழ் இருக்கும் என்று சொன்னது நீதி கட்சி. அதனுடைய வேலை தான் இப்போ எல்லா இதுவும். அதுக்கு பிறகு இந்தி போராட்டம் வச்சு பிரச்சனை வந்துச்சுன்னா, நீங்கள் தாளமுத்துவோ நடராசனோ சின்னசாமியோ ஒரு இந்தி பள்ளிக்கூடத்தை நடத்திக்கின்னு எதிர்த்தாங்களா? அன்று எதிர்த்தவன் மொழிக்காக, அன்று உயிரை விட்டவன் மொழிக்காக, அன்று உயிரை விட்டவன் தமிழனுக்காக, தமிழ்நாட்டுக்காக. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்காங்க?
காதலுக்கு ஜாதி இல்லையாம், கல்யாணம்னா ஜாதி உண்டாம். என்ன விசித்திரமான உலகம்! நீ நினைச்சு பார்க்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் செல்ல வேண்டுமானால் இப்போ வேற வணக்கம்லாம் நான் கொடுக்குற அதெல்லாம் ஒரு நினச்சி பார்க்கறது. பெரியோர்களுக்கு திதி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த நாள் வரும்போது சொல்கிறது. அதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறதுன்னு நினச்சி பார்க்கறது வேற. மொழிதான் அண்ணாவை முதலமைச்சராக்கியது என்பதே ரெண்டு கருத்தே கிடையாது. ஆனால் அகில இந்தியாவை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? இந்திய ஒருமைப்பாடை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? தேசிய மொழிகளை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? தேசிய மொழி அத்தனையும் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று ஏற்கிறீர்களா இல்லையா? யாரை கேட்குறீங்க? ஆட்சியாளர்களை கேட்கிறேன். எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் யாருக்குமே பொருந்தும். ஆட்சி படத்திற்கு டபுள் கேம் எப்பவும் ஆடின்னு இருக்கக்கூடாது, என்னைக்கு வெல்லாது. படிக்கிறவன் சார் இன்னைக்கு இந்த பல பேர் இன்னைக்கு வந்துட்டே இருக்கிறான், பல ஜாதிகள் வந்துட்டு இருக்காங்க, பல மொழிகள் வந்துட்டு இருக்குது, வளர்ந்துட்டு இருக்குது. அது இருக்கிறே அவனை வெளியே அனுப்புறியா வைக்கிறியா சொல்லி என்ன முடிவுக்கு வரீங்க? எந்த அரசியல் கட்சி நான் இதைத்தான் வைக்கிறேன் மற்றவனெல்லாம் வெளியேறுன்னு சொல்லி வெளியேற்றிடுமா? அது எப்படி முடியும்? அது எப்போ நடக்காதோ அப்படி இதுவும் நடக்காது. நீ பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டே லட்சம் லட்சமான பேர்களை படிக்க வைத்துக் கொண்டே நான் எதிர்க்கிறேன் என்று சொன்னால் உன்னை நம்புவது யார்? இதான் கேள்வி. இந்தி திணிப்பா இல்லையா? அவங்க இந்தியை வச்சு பணம் கொடுக்க மாட்டேன்னு அது வேறு விஷயம். அது போராட வேண்டிய விஷயம், கேட்க வேண்டிய விஷயம், உரிமை, அது நம்முடைய கடமை. அதில் ரெண்டு பேச்சே இல்லை, பின்வாங்கலே கிடையாது. மத்திய அரசு அப்படி செய்தால் குற்றம் குற்றமே. ஆனால் இந்த நிலையில் இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் இன்னொரு போராட்டம் செஞ்சு யார் பேசுறது? நாங்கள்லாம் இந்தி மொழிக்கு போராடினவங்க சார், சிறைச்சாலைக்கு போனவங்க. 88 வயசு எனக்கு. ஆகையினால் மொழி பிரச்சனைகள் எதை ஒரு கையாளக்கூடிய நேரத்தில் மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. மொழி பிரச்சனை நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மொழி இருக்கக்கூடாது, இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. இந்த மொழியை என்ன சொல்றீங்க? முடிவுக்கு வாங்க. நீ சொல்றது என்ன, நடக்கிறது என்ன, அது சொல்லு. நீங்க இப்போ நீங்க என்ன உண்மையா நீங்க 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 நல்லா பேசுறீங்க, பட் யாரை திட்டுறீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியலையே. யார் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கேட்கட்டுமே, யாரா இருந்தாங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு இருக்கட்டுமே. ஆட்சி படத்துக்கு நாம் எல்லாமே ஏதோ சொல்லி தான் ஆட்சிக்கு வரோம். வந்த பிற்பாடு அந்த ஆட்சி சொல்றபடி நடக்கணும்ல, நடக்கிறோமா? எனக்கு உண்மையா எனக்கு நிஜமா புரியல. நீங்க எனக்கு வெளிப்படையா சொல்லுங்க. இப்போ மணிகண்டன் பேசினாரு, திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள், திமுகவினுடைய சில குடும்ப உறுப்பினர்கள், இவங்க எல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்கல்ல, அங்க மும்மொழி திட்டம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே ஹிந்தி இருக்கு, ஆர் ஃப்ரெஞ்சு இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஸ்பானிஷ் இருக்கலாம், எது இந்த லாங்குவேஜ் வேணா இருக்கலாம். அதே தாங்க நான் கேட்கறேன். அதே ஐயா, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 56,000 ஸ்கூல் இருக்குதுங்க. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, உலகம் இதுதாங்க இருக்கக்கூடாது. அரசியல்னு வந்தா எப்படியும் பேசலாம், பெரட்டிக்கலாம், உருட்டிக்கலாம், நல்லா இருக்கக்கூடாது. இந்த ஆளான் ஓடுன்றது இருக்கவே கூடாது. மக்களுக்கு ஒரு சொன்னால் அந்த சொன்னதை நிறைவேற்றணுன்ற அளவில் இருக்கணும். சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்றா இருந்தால் எப்படி அந்த அரசாங்கத்தை ஏற்பாங்க? ஓகே ஓகே ஓகே. இங்கே சாராய கடை வேணான்றோம். சாராய இன்னைக்கு சொல்றார், மது போதைக்கு யாரும் அடிமையாக கூடாது அப்படின்னு சொல்றார். போதையை வெளியே விட்டுருக்கிறது யாரு? நடக்கிறது யாரு? அது நீங்க ஒண்ணும் இல்லை, கிளப்பு நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அதில் இவ்வளவு மோசம், அங்க மோசடி, இந்த வழக்கு அந்த வழக்கு, இதுல மரணம் அப்படின்னு எல்லாம் வருது. நடத்துறது யாரு? அனுமதிக்கிறது யாரு? அதுல அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை விட அரசாங்கத்தை ஆளுகின்ற குடும்பங்கள் என்ன செய்கிறது என்பதுதான் முக்கிய பிரச்சனை. ஆகையினால் இப்பொழுது எல்லாமும் இந்த கையில மாட்டிக்கிச்சு. வகையா சட்டவிரோத செயல்கள் செய்யக்கூடிய ஐட்டம் பூரா ஆளும் கட்சியின் ஆளும் வர்க்கத்தின் குடும்பத்தில் மாட்டிக்கொண்ட காரணத்தினால் எல்லாம் செய்து கொண்டு போய் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தலைவராக, குழு தலைவராக EVK சம்பத் இருக்கும்போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி மொழி
ஆங்கிலமே நீடிக்கும், இந்தி மொழி அது முடிஞ்ச பிற்பாடு தான் அதுக்கு கொடுக்க முடியுமே தவிர அதுக்கு பிறகு திணிக்க முடியாதுன்ட்டு கடிதம் எழுதி அனுப்பிச்சது சம்பத்துக்கு தான் கொடுத்தது ஈவிகே சம்பத். அந்த கடிதம் என்னிடம் இருந்தது. நான் சொல்லின் செல்வர் ஈவிகே சம்பத்தினுடைய மனைவி அதிமுகவில் செயலாளர் வாரிய தலைவர் இருக்கும்போது அந்த கடிதத்தை நான் கொடுத்தேன். நம்பர் 1. 2வது, ராஜாஜி எதிர்த்தார் இந்திய, அண்ணாவும் எதிர்த்தார் இந்திய ஒரு கட்டத்தில். ஏன் அப்படின்னா அண்ணா இந்தி வந்தால் தமிழ் சிதைந்து விடும், அழிந்து விடும், ஒழிந்து விடும், வளர்ச்சி பெறாமல் போயிடும் என்ற காரணத்திற்காக எதிர்த்தார். ராஜாஜி இந்தியாவில் உள்ளவர்கள், தமிழ்நாட்டிலே உள்ளவர்கள் கிணத்து தவளையா இல்லாமல் அவங்க வெளிநாடு போய் சேர்ந்து வேலை இது செஞ்சு நல்ல முறையில் வரணும்னு சொன்னால் ஆங்கிலம் தேவை, ஆகையினால் ஆங்கிலம் வேண்டும்னு சொல்லிட்டு அவர் அந்த வகையில் இந்தியை எதிர்த்தார். இதுதான் நிலைமை. ஆகையினால தேவையான மொழிகள் இந்த கேட்டுக்கொள்ள தேவையான மொழியின் இப்போ நம்ம டெல்லியில் பார்லிமெண்ட் மெம்பர் பேசினா தேவையான மொழியில் கேட்டுக்கிறதுக்கு வசதி பண்ணியிருக்காங்க. முன்ன சுத்தமாக இல்லை. குமரி ஆனந்தன் எம்பியா இருக்கும்போது மணி ஆர்டர் ஃபார்ம்ல அது இந்தி இருந்துச்சுன்றதுனால எதிர்த்து போராடுத மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் அந்த பிறந்தது, வேகம் வளர்ந்தது. ஆகவே மொழி பிரச்சனையில இப்ப நீங்க பழைய சாமானத்தை வியாபாரம் பேசின்னு இருக்கக்கூடாது, புதிய சாமானை நான் பார்க்கணும், அதை விட்டு பேசக்கூடாது பார்க்கணும்.